அதான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், நெகட்டிவ்னு வந்துச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லனா லீலாவை கேளு, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஆமா பெரியம்மா, அக்கா சொல்றது உண்மை, நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்ப எதுக்குடி அவசரப்பட்டு மாப்பிள்ளை கிட்ட இப்படி சொன்ன? நான் ஒன்னும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லல. எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்கிட்டல சார், இப்போ உனக்கு சந்தோஷமா? இல்ல அண்ணி, நான் போதும் சாம், உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? யார்கிட்டயும் சொல்லாத, எனக்கே கன்ஃபார்மா தெரியாது, இது நமக்குள்ளே இருக்கட்டும்னு படிச்சு படிச்சு சொன்னனா இல்லையா? நீ பண்ண காரியத்தால இப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கம் பாத்தியா? எப்ப பாரு தேவை இல்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அத உன்னோட வச்சுக்கணும். இப்படி ஊரெல்லாம் டம்மார் அடிச்சிட்டு வந்திருக்க. ஏன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு முதல்ல நீ யாரு? உனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு இன்னும் இங்க இருக்க? நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட். சாம பார்த்தா யாருன்னு கேக்குற? அவ மட்டும் இல்லனா உன் வாழ்க்கை நேரம் நாசமா போயிருக்கும். உன்னை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கா. அவளை போய் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற? போதும் நிறுத்துமா. அவளாலதான் எனக்கு இவ்ளோ அசிங்கமும். நீங்க வேணும்னா தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. தங்க ஊசின்றதுக்காக என்னால கண்ணுல குத்திக்க முடியாது. பத்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். யாரும் எதுவும் சொல்ல வேணாம். அவங்க அவங்க வேலைய அவங்க பாருங்க. இன்னும் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த குப்பையெல்லாம் முதல்ல அள்ளிட்டு வெளியே போங்க. இல்ல, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க கூட நான் வர்றதுக்கு தயாரா இல்ல. கண்டவ பேச்ச கேட்டு ஆடுனீங்கல்ல, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. பத்மா, எதுவும் பேசாதீங்க. நீங்க பாருங்க, நான் இந்த வீட்ல இருக்கிறது பாரமா இருந்தா சொல்லிடுங்க. வெளியே எங்கேயாவது போய் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன். பத்மா, பத்மா, அக்கா, நில்லுங்க. சாம், அவ சொன்னத மனசுல வச்சுக்காத. ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டு போறா. உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு உனக்கே தெரியும்ல. நான் சொல்றேனேன்னு வருத்தப்படாத சாம். அது உன் மேலயும் தப்பு இருக்குமா. இந்த மாதிரி விஷயம்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுமா. நல்லா கன்ஃபார்ம் பண்ணி அப்புறமா தான் வெளியில சொல்லணும். ஏதோ நமக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இந்நேரம் வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் அசிங்கமால போயிருக்கும். பத்மா இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் கோவமா நடந்துப்பாங்க. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. சாரி மாமா.
அக்கா அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளு கிடையாது. இன்னைக்கு நடந்த விஷயத்த அவங்க ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. அது அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க. இல்ல சூர்யா, தப்பு என் மேலதான். பத்மா மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிருக்க கூடாது. தப்பு எல்லாமே என் மேலதான். அப்பா ஆகிற சந்தோஷத்துல இந்த மாதிரி ஏதோ ஒன்று எல்லாரும் பண்றதுதான். நீங்க இப்படி நடந்துக்கிட்டது ஒன்றும் தப்பு இல்லை மாமா. என்ன, சாம் சொன்னது கேட்டு நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாம். இதுல சாம் சிஸ்டர் மேல எந்த தப்பும் இல்ல சூர்யா. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. என்னையும் பத்மாவையும் சேர்த்து வைக்க சாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? பாவம், என்னால சாமுக்கு தான் கெட்ட பேரு. உங்க அக்காவுக்காக என் அப்பா அம்மாட்ட கூட சண்டை போட்டேன். உங்க அக்காவை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அவ போனே எடுக்கல. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். அந்த டைம்ல எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் சமுத்திர சிஸ்டர் இந்த விஷயத்த சொன்னாங்க. மத்தபடி அவங்க எந்த இன்டென்ஷனோடையும் சொல்லல. ஏற்கனவே பத்மா செம கோபத்துல இருந்தா. இப்போ அவளோட கோபம் இன்னும் அதிகமாயிருக்கும். நான் எப்படி அவளை சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. கவலைப்படாதீங்க மாமா. உங்களையும் அக்காவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இதெல்லாம் உடனே முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரியான நேரம் பார்த்து அக்கா கிட்ட நான் பேசுறேன். அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன, அக்கா சாம் மேலதான் கோவமா இருப்பாங்க. பாத்துக்கலாம். நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. மாமா, நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. உனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சூப்பர் சமந்தா, கை கொடு. சும்மா கொடுன்னு சொல்றேன்ல. சும்மா முறைக்காத சமந்தா. உன்னை நான் பாராட்டுறேன். ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற. வெரி குட். நீ இப்படிதான் நடந்துக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் சூர்யாவோட அக்கா மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கும். பாரா, ரொம்ப கோவம் வருது. சத்தியமா சொல்றேன் சமந்தா, ஆர்வக்குள்ளார்ல தொடர்ந்து நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த வீட்ல இருக்க எல்லாரும் உன்னை வெறுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் என் மேல ஒரு மரியாதை வரும். நான் சொன்னா கேட்பாங்க. உன்னையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு நிமிஷம் நில்லு சாம். உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லதான் வந்தேன். அதை கேட்காம போனா எப்படி? எனக்கும் சூர்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. என்ன ஷாக்கா இருக்கா? நிஜமா தான் சொல்றேன். எனக்கும் சூர்யாவுக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ என்கேஜ்மெண்ட். ஆல்மோஸ்ட் அதுக்கான வேலை எல்லாமே பண்ணிட்டேன். உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். செம கிராண்டாலாம் இல்ல, ரொம்ப சிம்பிளா ஒரு கோயில்ல தான் என்கேஜ்மெண்ட். இதுக்கப்புறமா உனக்கு நம்பிக்கை வரலன்னா நீ அந்த கோயிலுக்கு போய் விசாரிச்சுக்கோ. ஐயோ, என்ன ஆச்சு? அழுறியா? இதுக்கே இப்படி அழுதா எப்படி? இன்னும் நிறைய இருக்குமா?
எதுக்கும் கொஞ்சம் கண்ணீரை ஸ்டாக் வச்சுக்கோ. எங்களோட மேரேஜ்க்கு பின்னாடி டெய்லி அழணும்ல. நீ தேவையில்லாம கனவுல மிதக்காத. ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிதான் இந்த வேலையை பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் நடத்த விட மாட்டேன். நான் சொன்னதுதான். கண்டிப்பா இன்னும் 2 டேஸ்ல இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மண்டே எங்களோட மேரேஜ். உன்னால முடிஞ்சத பண்ணிக்க. நான் நிறுத்தி காட்டுறேன். முடிஞ்சா இத நடத்துறதுக்கு ட்ரை பண்ணு. என்ன சமந்தா, ஏன் பொண்ணுகிட்டே சவால் விடுறியா? இது வரைக்கும் அவ எந்த ஒரு சவாலையும் தோக்கவே இல்ல. நீ தனி ஆளு. இந்த வீட்ல எல்லாரும் என் பொண்ணு பக்கம்தான். தேவையில்லாம என் பொண்ணு கிட்ட சவால் விடாம அமெரிக்காக்கு கிளம்புற வழிய பாரு போ. இந்த லீலா சாப்பிடுற நேரத்துல எங்கதான் போனான்னு தெரியலையே. அவ பத்மா கூட வெளியில நின்னு பேசிட்டு இருக்கா. அப்பா அவ்வளவுதான்க்கா. 2 பேரையும் ராத்திரி சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்தா போதும். அம்மா, அக்கா கூட தானே பேசிட்டு இருக்கா, விடுமா. பசிக்கும் போது வந்து சாப்பிட போறா. உட்காருப்பா. மாமா, உங்களுக்கு ஒரு இட்லி வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சும்மா கம்பெனிக்காக உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாமா, எங்களுக்கு தெரியாம கம்பெனி எல்லாம் வச்சிருக்கீங்க? கையில காலனா காசு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கம்பெனி வச்சிட்டு இருக்கேன்னு நக்கலை பத்தியா அவள. ஜெயந்தி, சித்தப்பா சொன்ன கம்பெனிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஐயோ போதுங்க, கிளாஸ் எடுக்காதீங்க. ஆச்சுல, போய் கை கழுவுங்க. நாராயண சார், நாராயண சார். யாருங்க நீங்க? என்ன வேணும்? இது நாராயண சார் வீடு தானே? இது அவர் வீடு இல்லையே. இந்த அட்ரஸ் தானே கொடுத்தாரு. நாராயண சார் வீடு இது இல்ல. ஆனா அவர் இங்கதான் தங்கி இருக்காரு. என்ன மாமா, பலத்த யோசனையா இருக்கு. அதான் பசங்களுக்கு கம்பெனி கொடுத்தாச்சுல. கம்பெனி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அப்ப எல்லாருக்கும் கம்பெனி கொடுக்கணுமா? இப்ப இவனுக்கும் கம்பெனியை கண்டினியூ பண்றேன். சாம்பார் போட அவனுக்கு நல்லா சாப்பிட்டான் பையன். இப்ப என்னங்க, அவர் கூப்பிடுற கொஞ்சம் இருங்க. சித்தப்பா, சித்தப்பா, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன தேடி எவன்டா இங்க வர போறான்? ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்தா? இந்த தடிமாடுக வேற இருக்கானுங்க, பத்தாத்துக்கு சூர்யா வேற இருக்கான். இன்னைக்கு மாட்டோம்டா. என்னடா ரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? யாரியா நீ? கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் இல்லாம எங்க சித்தப்பாவை வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காசு கொடுக்கலனா இப்படித்தான் பேசுவேன். காசு கொடுக்கணுமா? அவர் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? அது வந்து ஒரு வீடு. டேய், அவன் கிளாஸ்மேட்ரா, அப்படிதான் பேசுவான். எது, இவன் உங்களுக்கு கிளாஸ்மேட்டா? டேய், கிளாஸ்மேட்ரா, கிளாஸ்மேட்ரா, எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்லலாம். அந்த ஒரு பேர்ல இருந்து கூப்பிடுறான் இப்படி எல்லாம். டேய், உங்களுக்கு தான் நான் சித்தப்பா. படியை இறங்கணும்னு வைக்கி, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா பழக வேண்டாம். வயசு வித்தியாசமே பார்க்க மாட்டேன். அந்த ஒரு மேல கூப்பிட்டுருக்காங்க இல்லடா. அதான் சரி, நீங்க எதுக்கு இவருக்கு பணம் கொடுக்கணும்? அது வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் சுமாரா எல்லாத்துக்கும் நீரா பதில் சொல்லுவியா? அப்புறம் பெரிய மனுஷன் நான் உன்ட்ட எதுக்காக இங்க இருக்கேன்? முட்டா பையன். டேய், இவனே ஒரு குழந்தை. இவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான். நான் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா என்னால கொடுக்க முடியாம போச்சு. அதனாலதான். யாரு நீங்க? இவன் குழந்தைக்காக பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. ஏன் நீ கொடுக்க போறிய?
முடியாதுல்ல? வேட்டி பயலுங்க. டேய் நீ வாடா. ஐயோ தடிப்பாய் கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏண்டா நான் தான் பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னேனே, அப்ப எதுக்காக வீட்டை தேடி வந்த? கிழிச்ச பணத்தை கேட்டா இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு இழுத்துக்கிட்டே இருக்க. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு, இல்லைனா நீ அந்த வீட்டுக்கு வந்துட்டு போன வீடியோவை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். டேய் இன்னும் 2 நாள் எனக்கு அவகாசம் கொடுறா, அதுக்குள்ள உன் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்டா. உனக்கு கொடுத்த டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இனிமேலும் கொடுக்க முடியாது. வீடு வரைக்கும் வந்துட்டேன், அப்படியே இந்த வீடியோவை காமிச்சிட்டு போயிடுறேன். டேய் வேணாண்டா வேணாண்டா, உன் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்றா. இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். மரியாதையா 2 நாளைக்குள்ள பணம் வரல, அப்புறம் இதுல இருக்க வீடியோவை போட்டு காமிச்சிருவேன். எப்படியாவது பணத்தை கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போடா. ஆமா நீயே இங்க ஓசி சோறு போல, ஆனா சொந்த வீடு மாதிரி சீன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. பணம் கொடுக்கலனா உனக்கு இருக்குடா. ஐயோ 20,000க்கே வழி இல்லாம தடுமாறிட்டு இருக்கேன், இதுல 40,000க்கு நான் எங்க போவேன்னு தெரியலையே. இவங்கிட்ட பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கிருக்கலாம், அதுக்குள்ள தடிப்பாய போயிட்டா. சரண்யா சொல்லுங்கம்மா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா, கட் பண்ணி தட்டுமா? இல்ல ஜூஸ் போடணும். சரிம்மா, நீங்க போய் உட்காருங்க, நான் ஜூஸ் போட்டு எடுத்து வரேன். இல்ல உனக்கு எதுக்குமா சிரமம்? உனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல இந்த வேலையையும் நீ பாக்கணுமா? நானே பாத்துக்கிறேன். சரண்யா கொஞ்சம் கத்திய கொடுமா. சமந்தா, எங்களையே வீட்டை விட்டு வரட்டுறேன்னு என் பொண்ணுகிட்டயே சவால் விடுறியா? அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற டார்ச்சர்ல நீயே இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு பாரு. தரணியா, அம்மா ஜூஸ் குடிமா. இல்லம்மா இருக்கட்டும், முதல்ல இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு. இல்லம்மா நான் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறமா குடிச்சுக்கிறேம்மா. சரண்யா, நீ முதல்ல கையை எடு. அது ஒண்ணு இல்லம்மா, நானே ஜூஸ் போட்டேன்னா நானே என் கையால எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு ஆசை, அப்பதானே எனக்கு திருப்தியா இருக்கும். சரிங்க, நீ உன் வேலையை பாருமா. லாஸ்ட் டம்ளர் சமந்தாவுக்கு.